بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين الحمد لله சூரத்துல் முல்க் அதனுடைய விளக்க உரையை நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த சூறாவுக்கு போறதுக்கு முன்னாடி அது சொல்லக்கூடிய ஒரு சில முன்னுரை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது பற்றிய சிறப்பு டீப்பா இல்லாம ஒரு முக்கியமான தேவையான விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதாவது இந்த சூரா 67வது சூரா குர்ஆன்ல 67வது சூறாவாக இந்த சூரா இருக்கு. மக்காவில இறங்கப்பட்ட ஒரு சூரா. இந்த சூறால 30 ஆயத்து. இந்த இந்த சூறா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, மனிதன் அப்படின்னு பார்த்தாலே தப்பு செய்யக்கூடியவன் தான். அந்த இயல்பு அவனுக்கு இருக்கு. ஆனா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுவதற்கு இந்த சூரா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா அமையும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சூறாவை தொடர்ச்சியா நம்ம ஓதிக்கிட்டு இந்த சூறா என்ன சொல்லுதுன்ற அந்த கருத்துக்களை சிந்திச்சு நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஹதீஸ்கள்ல பாக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆன்ல 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது. அந்த சூறாவை ஓதிய மனிதனுடைய பாவங்கள் அது மன்னிக்கப்படுற வரைக்கும் இந்த சூறா அந்த மனிதனுக்காண்டி பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், சூரத்துல் முல்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இது ஒண்ணு. அடுத்தது மரணத்துக்கு பின்னாடி மனிதன் சந்திக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா கபர் தான், மண்ணறை. அந்த இடத்துல உலக பதவிகளோ செல்வமோ சொந்தங்களோ யாருமே கூட வரப்போறது இல்லை. ஆனா இந்த சூரத்துல் முல்க் ஒரு மனிதன் ஓதி அதை பற்றி சிந்தித்து அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா இந்த சூறா ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த மனிதனுக்கு நிக்கும். கபருடைய வேதனை அது தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராக இந்த சூறா இருக்கும். அதனாலதான் இந்த சூறாவுக்கு அல்மானியா அப்படின்னு கூட பெயர் சொல்றாங்க. அல்மானியானா என்ன? தடுக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு மனிதன் மண்ணறையில வைக்கப்படும் பொழுது வேதனைகள் வர இருக்கும். அப்போ இந்த சூறா அந்த மனிதனை பாதுகாக்கும் அப்படின்றதுதான் இந்த இதுல இருந்து நம்ம விளங்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல நிறைய இபாதத்துல ஈடுபடுவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் கூட தூங்க போறதுக்கு முன்னால் சில சூறாக்களை ஓதுவாங்க. அது அவங்களுடைய வழமையா இருந்துச்சு. அதுல ரொம்ப முதன்மையானது அப்படின்னு சொல்லி பார்த்தா சூரத்துல் முல்க். அன்றாட வாழ்க்கையில நபி அவர்களுக்கு எவ்வளவு வேலை பளு இருந்தாலும் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த சூறாவை ஓதுறது அப்படின்றது அவங்க கத்துக் கொடுத்த ஒரு வழி. அதாவது ஒரு முஃமினுடைய அவனுடைய லைஃப் ஸ்டைலா இந்த சூறா இருக்கணும். அதாவது என்ன, தூங்க போறோமா, தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த சூறாவை நம்ம ஓதிட்டு தான் தூங்க போகணும் அப்படின்ற ஒரு ஒரு வளமை நமக்கு இருக்கணும்ன்றது இந்த சூறா நமக்கு உணர்த்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்து சஜிதா, அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாப் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த சூறாவையும், அதே மாதிரி சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இந்த 2 அத்தியாயங்களையும் இந்த 2 சூறாவையும் ஓதாமல் தூங்க செல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸையும் நம்ம பாக்குறோம். அப்போ தூங்க போறதுக்கு முன்னாடி இரவு நேர ஒரு ஒரு தினசரி வழிமுறையாக இதை நம்ம கடைபிடிக்கணும். இது ஒரு சுன்னா, நபி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம லைஃப்ல கொண்டு வர்றதுன்றது ஒரு சுன்னா. அதை நம்ம கடைபிடிக்கணும்ன்றதை இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி இந்த சூறால அல்லாவை அறிஞ்சு கொள்வதற்கு, அவனுடைய படைப்புகளை சிந்திச்சு பார்க்கிறதுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தினுடைய அற்புதம் என்ன, வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, பறவைகளுடைய அந்த பறக்கும் திறன், அதெல்லாம் மனிதன் யோசிக்கும் பொழுது இது எதுவுமே தற்செயலாக உருவாகல, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நம்ம உணரணும்ன்ற ஒரு செய்தியை இந்த சூறா மூலியமாக நம்ம படிக்கும் பொழுது உள்ள கருத்துக்களை நம்ம யோசிக்கும் பொழுது அது நமக்கு புரிய வரும். அதே மாதிரி ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்பயுமே அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். எல்லாமே பேலன்ஸ்டா நம்ம இருக்கணும். அப்போ
இறை அச்சத்தோடு வாழக்கூடிய, அல்லாவை பயந்து வாழக்கூடிய முஃமின்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூலியை தருது, மன்னிப்பை தருது அப்படின்றத இந்த சூறால நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இன்னொரு ஹதீஸ் கூட இருக்கு இதுக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாவிடம் உள்ள தண்டனையை ஒரு முஃமின் முழுமையா தெரிஞ்சிருந்தா, அல்லாஹ் வந்து தண்டிப்பா அப்படின்ற செய்திய ஒரு முஃமின் முழுசா தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னா, யாருமே வந்து அந்த சொர்க்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்விடம் உள்ள அந்த ரஹ்மத், கருணை, அத ஒரு காஃபிர் முழுமையாக தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னா, யாருமே சொர்க்கத்தை பற்றி நம்பிக்கை இழக்க மாட்டாங்க. இப்ப இது ரெண்டுமே இல்ல. அதனாலதான் வந்து அதாவது அல்லாஹ்விடம் உள்ள தண்டனையை பற்றி முழுமையாக அறியல, ஆனா சொர்க்கத்தை மட்டும் எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு நிராகரிப்பாளர், அவன்கிட்ட அல்லாஹ் கிட்ட உள்ள அந்த ரஹ்மத், அதை பற்றி முழுமையா தெரியல, அதனால சொர்க்கம் எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போகக்கூடிய ஒரு இதையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு முஃமினுடைய லைஃப் ஸ்டைல் எப்பயுமே வந்து அல்லாஹ் அவன் எப்படி வாழ சொல்லி இருக்கிறானோ அதன்படி இருக்கணும். அவன் தண்டிப்பான்ற பயமும் இருக்கணும், அவன் மன்னிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்றத இந்த சூறா நமக்கு வந்து உணர்த்துது. சோ அந்த அடிப்படையில முதல் ஆயத்தாக தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அடுத்த ஆயத்தும் வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்த்துட்டு அடுத்தது நம்ம போலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் ஆயத்து, எவனுடைய கரத்தில் இம்மை மறுமையில் வானம் மற்றும் பூமியின் ஆட்சி இருக்கின்றதோ அவன் மிக்க பாக்கியமுடையவன். இன்னும் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன். அவன் எத்தகையவன் என்றால், உங்களில் எவர் செயலால் மிக்க அழகானவர் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக மரணத்தையும் ஜீவியத்தையும், அதாவது வாழ்க்கையையும் அவன் படைத்திருக்கின்றான். அவனை யாவற்றையும் மிகைத்தவன், மிக்க மன்னிக்கிறவன். சூரத்துல் முல்க் என்னுடைய முதல் ஆயத்து, இரண்டாவது ஆயத்து. இதுல வந்து வேர்ட் டு வேர்ட் மீனிங் சொல்லிடுவானா? சொல்லுங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் தொடங்கும் பொழுதே தபாரக அப்படின்னு சொல்லி தொடங்குறான். அதாவது பரக்கத் அந்த வார்த்தையில இருந்து தான் இது வந்திருக்கு. அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல நிலையாக தங்குறது, வளர்ச்சி பெறுறது அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். அதாவது அல்லாஹ்வினுடைய அந்த நன்மைகள், பாக்கியங்கள் இதெல்லாம் எப்பயுமே குறையாம இருக்கிறது, நிலையாக உள்ளது. அதே மாதிரி அகண்டு விரிவாக இருக்கிறது. இதெல்லாம் உணர்த்துறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் பயன்படுத்துறது தபாரக்க. அப்போ அவன் பாக்கியமானவன், உயர்விலும் அதே மாதிரி மேன்மையிலும் அதிகமானவன் அப்படின்றத சொல்லுது. அல்லதி பியதிஹில் முல்க், அவன் எத்தகையவன் என்றால் அவன் கையில் தான் ஆட்சி, அதிகாரம், ஆதிக்கம், பேரரசு இதெல்லாம் இருக்கிறது. அப்போ தபாரக்க அதுக்கப்புறம் அல்லதி வந்துருச்சுன்னா அந்த தபாரக்கவா இந்த அல்லதி வந்து அறிமுகப்படுத்தும். அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த மகத்தான குணம் எப்படிப்பட்டது அதெல்லாம் வந்து சொல்லும். பியதிஹில் முல்க், அவன் கையில தான் ஆட்சி, அதிகாரம் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல வந்து சாதாரண ஆட்சி கிடையாது, உலகத்தினுடைய முழுமையான எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு பேரரசு, அதுதான் அல்லாஹ் கையில இருக்கு. ஓஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றின் மீதும் சக்தியுடையவன். ஷெய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். ஷெய்ன் அப்படின்னும் பொழுது படைக்கப்பட்டதா இருந்தாலும் சரி, இனி படைக்கப்பட போகும் விஷயங்கள், அதே மாதிரி இயல்பான விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள், எல்லா காரியங்களுமே அல்லாஹ் கையில தான். வஹுவ அலா குல்லி ஷை அப்படின்னா எல்லாமே. கதீர், இந்த இடத்துல அல்லாஹ் வந்து கதீர்னு பயன்படுத்தினான். காதிர் அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு வந்து தெரியும். காதிர் அப்படின்னு சொன்னா அஸ்மாவுல் ஹுஸ்னாவுல கூட வரும், ஆற்றலுடையவன் அப்படின்ற பொருள். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது கதீர் அப்படின்னா ஆற்றலினுடைய உச்சகட்டம். அந்த ஆற்றலுக்கு எந்தவித எல்லையோ அல்லது பலவீனமோ எதுவுமே கிடையாது அப்படின்றதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் வந்து கதீர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், அவனே இன்னும் வந்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான் அவனை பத்தி. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தான். ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் சொல்றது மௌத்த பத்தி தான். மௌத் ஏன் வந்து இந்த இடத்துல அல்லாஹ் வந்து சொல்றான் ஃபர்ஸ்டா அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு
ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வாழ்க்கையை விட மரணம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஒரு மௌத்தை பார்த்துட்டாலே மனிதனுக்கு சிந்தனை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அப்ப மவுத்து. அதனாலதான் அல்லாஹ் வந்து அதை பயன்படுத்துறான். மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறான். அதே மாதிரி இந்த உலகத்திற்கு மனிதன் வர்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸிஸ்டன்ஸ், மனிதன் இல்ல, மரண நிலையில தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து வாழ்வு கொடுக்கப்படுது, ஒரு உயிர் கொடுக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, மனிதனை சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய லாஸ்ட் டெட்லைன் அப்படின்றது மவுத்து தான். அதுதான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு சோதனையாக இருக்கும். ஏன்னா மவுத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காண்டிதான் சோ அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் அதை பயன்படுத்துறான். அதை பார்த்து நம்ம உணரணும், விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். ஒல் ஹயாத், அதுக்கப்புறம் ஹயாத் சொல்றான். வாழ்க்கை அப்படின்றது வந்து வெறுமனே நம்ம மூச்சு விடுறது, வாழ்றது அது மட்டும் இல்ல. அல்லாவை அறிந்து கொள்வதற்கு, நன்மை செய்யறதுக்கு நமக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு டைம் கொடுத்திருக்கான். அதனாலதான் மௌத்த வல் ஹயாத்த அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். சொல்லிட்டு எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களில் யார் மிக சிறந்த செயலை செய்கிறார் என்று சோதிப்பதற்காக. இந்த இடத்துல எவ்வளவுக்கும் அப்படின்னு சொன்னா பலா அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கு, சோதிச்சு பாக்குறது. மௌத்தோ ஹயாத்தோ சும்மா படைக்கப்படல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்றத சொல்றான் அல்லாஹ். ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்களில் யார் மிக சிறந்த செயலை செய்கிறார். இந்த அஹ்சன் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்ததுதான், நிறைய விளக்கங்கள் பார்த்தோம். அல்லாஹ் வந்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது குவான்டிட்டி கிடையாது, எவ்வளோ ரக்கா தொழுறான், எவ்வளவு செய்யறான் அப்படின்றது இல்ல. அவன் எந்த நிலைமையில செய்யறான், அவனுடைய தரம் எப்படி இருக்கு அதை பாக்குறான். அதே மாதிரி ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த அஹ்சனு அமலாவுக்கு வந்து விளக்கங்கள் இருக்கு, அதை நான் வந்து அந்த இதுல சொல்றேன். வஹுவல் அசீசுல் கஃபூர், இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாவற்றையும் மிகைத்தவன், மிகவும் மன்னிப்பவன். அல்லாஹ்வினுடைய கட்டளைய யாராவது மீறுறாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கும், சோதனை வைக்கிறான் அல்லாஹ் இந்த உலகத்துல, அதுல தோத்து போறவங்களுக்கும் தண்டிக்கிறதுக்கும் அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றான் அல் கஃபூர், மன்னிப்பவன். மனிதன் அவனுக்கே தெரியாம நிறைய தப்பு விடலாம், அந்த தவறுகளை மன்னிப்பதற்கு, மனிதனுடைய பலவீனங்களை திருத்துறதுக்கு அதுக்கும் அல்லாஹ்வுக்கு முடியும். அந்த அளவுக்கு இரக்கம் கொண்டவன். அதுதான் வந்து அல்லாஹ் இந்த 2 ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ இதுல என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அவனை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவன் கையில இருக்கு, அவன் தான் பாக்கியம் உடையவன் அப்படின்னு சொல்லியே தொடங்குறான். இன்னைக்கு மனிதன் எப்படி, ஒரு சின்ன அதிகாரம் கிடைச்சிருச்சு, சின்ன ஒரு விஷயம் நம்ம கையில இருக்குனாலே அதை வச்சு ஒரு அகந்தை கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். ஆனா உண்மையான நிலையான எல்லா உலகத்திற்குமான பேரரசு அப்படின்றது அல்லாஹ் கையில தான் இருக்கு. அதை யாருனாலையும் மாற்றவோ அல்லது அழிக்கவோ உருவாக்கவோ அவனால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாது. அல்லாஹ் அப்படிதான் அறிமுகப்படுத்தினான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அடுத்தது, நான், அதாவது என்ன, மரணத்தையும் வாழ்வையும் படைச்சதா சொல்றான். அப்போ மவுத் அப்படின்றது என்ன, ஒரு உயிரற்ற நிலை. வாழ்க்கை அப்படின்றது வந்து உணர்வோடு ஒரு ஆற்றலோடு இருக்கிற ஒரு நிலை. மனிதன் ஒண்ணுமே இல்லாம மண்ணா இருந்தான், அவனுக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு வந்து அல்லாஹ் அனுப்பி வச்சான். திருப்பி அவனை மௌத்தாக்கி மறுமையில மீண்டும் அவனை உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படின்றதுதான். இது ஃபுல்லா என்னத்துக்காண்டி அல்லாஹ் செய்யறான், நம்மளை சோதிப்பதற்காக. இந்த உலகத்துல மனிதன் சொத்து சேர்க்கறதுக்காண்டி, சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்காண்டி, வீணாக காலத்தை கிடைக்கிறது, காலத்தை வந்து அப்படியே கழிக்கிறதுக்காண்டி படிக்கப்படல. இன்பம் துன்பம், அதே மாதிரி வறுமை, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த செழிப்பு, ஆரோக்கியம், நோய், இது எல்லாமே அவனுக்கான ஒரு சோதனை. வசதி இருக்கிறவன் அதுக்கு தகுந்த மாதிரி சோதனை, வசதி இல்லாதவன் அவனுக்கு நிலைக்கு ஏத்த மாதிரி சோதனை, ஆரோக்கியமா இருந்தா அதுக்கேத்த மாதிரி, நோயா இருந்தா அதுக்கேத்த மாதிரி, இப்படி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் சோதனை வந்து அல்லாஹ் வச்சிருக்கான். அப்ப சும்மா நம்மள படைக்கல. இதை சொல்லிட்டு அஹ்சனு அமல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அஹ்சனு அமலுக்கு நம்ம ஏற்கனவே 2 விளக்கம் பார்த்திருந்தோம். ஒண்ணு, இஹ்லாஸோட நம்ம செய்யணும். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இவங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்கன்றதுக்காண்டி எல்லாம் இல்ல, அல்லாஹ்வுக்காண்டி நான் இதை செய்யறேன். ஒண்ணு, மத்தவங்க புகழணும் மத்தவங்க என்ன பாராட்டணும் செய்யக்கூடாது. 2வது விஷயம், இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த வழிகாட்டு முறையா, அவங்க காட்டி தந்த முறையா, அப்படி நம்ம பார்க்கணும். அதை பார்த்துதான் நம்ம அந்த செயலை செய்யணும். அப்பதான் அது அஹ்சனு அமலால வரும். அதே மாதிரி இன்னும் சில விளக்கங்களும் இதுக்கு வந்து சொல்றாங்க. அஹ்சனு அமலா அப்படின்னு சொன்னா பாவத்தை விட்டு நம்ம தவிர்ந்து இருக்கிறோம் இல்லையா, அல்லாஹ் ஹராமாக்குன சில விஷயங்கள், அதெல்லாம் விட்டு நான் தவிர்ந்து இருக்கேன்னு சொல்லி நம்ம இருக்கிறது கூட அதுவும் அஹ்சனு அமலால வரும். ஏன்னா நன்மைகள் செய்யறதை விட
அல்லாஹ் செஞ்ச அல்லாஹ் வந்து சில பாவங்களை சொல்லி காமிச்சிருக்கான். அதை விட்டு விலகி நிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஈமான் இருக்கணும். ஒரு தப்ப நிறுத்தணும், ஒரு தப்ப வந்து நம்ம செய்யாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஈமான் தேவை, நமக்கு உறுதி தேவை. அப்போ பாவங்களை விளக்கக்கூடிய ஒரு தக்குவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது அழகிய நற்செயலாக மாறுது. அதே மாதிரி அஹ்சனு அமலாக்கு இன்னொரு விளக்கம் என்ன வருதுன்னா, ஒரு செயல் இருக்குன்னா அது தொடர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு, அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட ரொம்ப விருப்பமான செயல் என்ன அப்படின்னா, குறைவாக இருந்தாலும் அது தொடர்ச்சியா இருக்கணும். அதுதான் அல்லாஹ் விரும்புறது. கொஞ்சமா செஞ்சாலும் அது தொடர்ச்சியா நீங்க செய்யணும். அதுக்குதான் அஹ்சனு அமலாக்கு விளக்கம் சொல்றாங்க. அதே மாதிரி அழகிய நற்செயலாக ஒருவனுடைய செயல் மாறணும் அப்படின்னா அதற்கு அவன்கிட்ட அல்லாவை பற்றிய அறிவு இருக்கணும், மார்க்க அறிவு இருக்கணும். அதே மாதிரி ஒரு புத்தி கூர்மை இருக்கணும். ஏன்னா எதுவுமே தெரியாம நம்ம ஒரு இபாதத்துல ஈடுபடுறோம். ஏன் தொழுவுறீங்க அப்படின்னா அது தெரியாது, ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னா அந்த காரணம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு இபாதத் செய்யறோம்னா அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லி தர்றான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம இபாதத் செய்யும்போது அதுதான் உயர்தர இபாதத்தா மாறுது. உதாரணமா சொல்ல போனா நம்ம தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதுறோம். அதுல பொருளறிஞ்சு ஓதுனா இன்னும் நல்லா இருக்கும். அது நான் அந்த சூறால அல்லாஹ் எப்படி நம்மள்ட்ட பேசுறான், என்ன சொல்ல வர்றான் அப்படின்றது நமக்கு இன்னும் ஆழமா புரிய வரும். சோ அதுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்றது இதுல அஹ்சனு அமலாவுக்கு வந்து விளக்கமாக பாக்குறோம். அதே மாதிரி லாஸ்டா அல்லாஹ் சொல்றது என்ன, அல் அசீஸ் அல் கஃபூர். அசீஸ்னா கட்டளைய மீறவங்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதே மாதிரி அல் கஃபூர், மனிதன் தப்புனால் அதாவது பலவீனத்தினால பாவம் செஞ்சிட்டான், ஆனா உண்மையான மன வருத்தத்தோட அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேட்கிறான், யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒருவன் கேட்கும் பொழுது அந்த மன்னிக்கிற பெரிய கருணை கூட அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. அப்படியும் வந்து அல்லாஹ் இதுல வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ இதுல நமக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம தொழுகை நோன்பு மற்ற விஷயங்கள் இபாதத் எல்லாம் செய்யும் பொழுது ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. அவனுடைய சட்டதிட்டங்கள் உட்பட்டு முழுமையான கவனத்தோடு ஒரு தொழுகையை தொழுந்தாலும் ஒரு பயபக்தியோட நம்ம தொழுகணும் அப்படின்றது அது ஒரு கடமையாக எல்லாம் நமக்கு வந்து வச்சிருக்கிறான். அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் ஃபுல்லா அல்லாஹ் கிட்டதான் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம பிரார்த்தனை செய்யறது, துவா கேட்கறது, பயப்படுறது, நம்பிக்கை வைக்கிறது, இது எல்லாமே அவங்கிட்ட மட்டும்தான் வைக்கணும். வேற யார்கிட்டயும் அந்த ஒரு சிந்தனை போயிடக்கூடாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் ஃபுல்லா அவங்க கையில இருக்குன்றான். அப்படின்னும் போது அந்த சிந்தனை மாறிடக்கூடாதுன்றது கூட இதுல நம்ம வந்து புரிய வருது. சோ இந்த ஆயத்து நம்மள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். மனிதனுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே இந்த உலக வாழ்க்கையை மட்டும் வச்சுதான் இருக்கு அதிகமா. இந்த உலகத்துல நம்ம இப்படி ஆயிரணும், உலகத்துல அப்படி ஆயிரணும், அப்படிதான் ஃபுல்லா திட்டங்கள் பிளானிங் எல்லாமே இருக்கு. ஆனா அல்லாஹ் வந்து ஃபர்ஸ்ட் மரணத்தை தான் குறிப்பிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எப்ப வேணா அந்த டெட்லைன் வரலாம், டெட்லைன் மவுத் எப்ப வேணா வரலாம். அந்த உணர்வு எல்லாம் நமக்கு ஏற்படுத்துறான். சோ அவன் கொடுத்த அந்த கோல்டன் டைம்ஸ் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரத்தை வீணடிக்க கூடாது. இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் ஒண்ணு இபாதத்துல இல்ல நல்ல விஷயங்கள்ல அல்லாவுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம செயல்படணும் அப்படின்றதுக்காண்டிதான் எல்லாம் நமக்கு இந்த ஆயத்தை உணர்த்தி காமிக்கிறான். அதே மாதிரி ஆஹ் அல்லாவுடைய தண்டனைக்கு பயந்தே எப்ப பார்த்தாலும் வாழ்றது அப்படியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு எல்லா தப்பையும் செஞ்சுட்டும் இருக்கக்கூடாது. அது ரெண்டுலயுமே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நடுநிலைமை நமக்கு இருக்கணும். சரி, நான் என்னை அறியாம ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். அதே மாதிரி நான் ஒரு தப்பு செய்ய போறேன்னா அல்லாஹ் என்ன தண்டிப்பான்ற ஒரு பயமும் இருக்கணும். இந்த இருந்துச்சு, இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம உள்ளத்துல ஆழமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்பயுமே சரி ஒரு தவறின் பக்கம் போறதுக்கு ஒரு 85% நம்மளை விட்டு பின்தங்கிரும். வேணாம், செய்யக்கூடாது, இந்த தப்ப நம்ம செஞ்சிடக்கூடாது, செஞ்சா மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சோ அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு நஷ்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா மனுஷன் அப்படியே உடைஞ்சு போயிடுறான், ஒண்ணுமே இல்லாம போயிடுறான். ஆனா உலகம் அந்த இன்பம் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆஹ் ஒரே சந்தோஷமாகறான். அப்ப நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனா அப்படி அல்ல. இந்த உலகம் அப்படின்றது ஒரு சோதனை கூடம், ஒரு டெஸ்ட் ஹால், எக்ஸாமினேஷன் ஹால். இங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்மளால மார்க் வாங்குறதுக்கு நம்ம இபாதத் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்திக்கணும்
அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட இருந்து சோதனை வருது, நமக்கு ஒரு கஷ்டம் வருது, கவலை வருது அப்படின்னா இதை அவன் தான் ஏற்படுத்தி இருக்கான், இதுல இருந்து தீர்வையும் அவனே தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பொறுமையா நம்ம இருந்தோம்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாவை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு செயலாக மாறும். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறானா, வசதி வாய்ப்பு கொடுக்குறானா, சுக்குர் செய்யணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். அப்பதான் அல்லாஹ் வந்து இன்னும் அதை அதிகப்படுத்தி தருவான் அப்படின்ற முக்கியமான விஷயங்கள் இந்த ஆயத்துல இருந்து நமக்கு வந்து புரிய வருது. أعوذ بالله من الشيطان الرجيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. சூரா யாசின்ல இப்படிதான் முடிப்பான் இல்லையா? பேதியல் முல்க் என்ன எண்டிங் அப்படிதானே முடியும். சூரா யாசின்ல எப்படி முடிப்பான்ல, இந்த வந்து இதே இதே முடியுது. இதே 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 வார்த்தைகள் வரும்ல, பேதிகள் முல்க். சுபஹானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை. இங்க தபாரக்கல்லதி பேதி பரக்கத், நல்ல பரக்கத் பத்தி சொல்றான். பரக்கத்தை பத்தி நம்ம அதாவது ஈமானுடைய அடிப்படை தபாரக் அல்லதி பீதியல் முல்க் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாம் முன்னே நம்பணும். அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. பரக்கத்துங்கிற வார்த்தையை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பரக்கத்துனா நம்ம பொதுப்படையா நம்ம வழக்கத்துல என்ன சொல்லணும்னா, எல்லாம் பரக்கத்து செய்யட்டோம் பரக்கத்து செய்யட்டோம் அப்படின்னா நிறைய காசு பணம் கொடுக்கட்டும் காசு பணம் கொடுக்கட்டும் மட்டும் நம்ம கிடையாது அர்த்தம். பரக்கத்துல சேர்ந்து அந்த ஹயர் நன்மையை சேர்த்து கொடுக்கணும் இல்லைங்களா? பரக்கத்துல வந்து சொல்லுவாங்க, அப்படி அர்த்தம் அப்படின்னா நிலையா தங்குதல், வளர்ச்சி பெறல், இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? நிலையா தங்குதல்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ் வந்து பரக்கத்து செய்யறான் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம். மேக்சிமம் நம்ம இப்போ துபாயில இங்கெல்லாம் கட்டுறாங்க 200 மாடி 300 மாடிலாம் கட்டுறாங்க. மேல உயர போக வந்து ஸ்திரத்தன்மை குறையும். ஓரளவு லிமிட் தான் போக முடியும். வான உயரங்கிறது சொல்றது தான். வான உயர மலைகள் வந்து எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஸ்திரத்தன்மையோட இருக்குது. இந்த மாதிரி யாரும் கிரியேட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதை கூட உதாரணமா சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு சாப்பாடு ரசலாசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாப்பிட்றாங்க சஹாபாக்களோட. ஒரு சாப்பாடுல ஒரே பிளேட்ல ஒரு நிறைய பேர் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா பாக்கியம் இருக்குது இல்லையா? அதான் பரக்கத்து. அவங்களுக்கு பசியும் அடங்கிடுது. ரெண்டாவது வந்து மீதமும் இருக்கு. இதுவும் ஒரு பரக்கத்தோட அர்த்தம் சொல்லலாம். என்ன ஸோ இதான் பரக்கத். நமக்கு வந்து எல்லாம் நிறைய எல்லாம் பரக்கத்தாவே இருக்கிறான். என்ன ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வேதியல் முல்க் முல்க் அவங்க கையில தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கு. என்ன அஹு அலா குலி ஷைஇன் கதீர். அதான் வந்து அல்லாஹ்னு வார்த்தையை சொல்லல. அவன் யாராவது மாற்று மதக்காரங்க படிச்சாங்கன்னா யாரோ ஒரு அரசனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க இல்லையா? அல்லாங்கிற வார்த்தை இல்லை இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு மிஸ்ட்ரி, ரகசியமா கொண்டு போறாங்க. அல்ல இது நம்ம ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வேதிகள் முழுக்குன்னா நம்ம ஒரு உதாரணம், எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியும் அப்படின்ட்டு அரசர்கள்ட்ட ஆட்சி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் அவங்களால செய்ய முடியாது இல்லைங்களா? ஸோ சில பேர்ட்ட ஆட்சி இருக்கும், ஆற்றல் இருக்காது. உதாரணம், பிறவன்ட்ட ஆட்சி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியும் கிடையாது. அல்லாஹ் வந்து பவர் கொடுத்தான் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ஆட்சியுமோ அதிகாரமோ கிடையாது. ஸோ அவங்க வந்து அந்த சில மாற்றங்களை அந்த மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. என்ன ஸோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஆட்சி உள்ளவங்கள்ட்ட வந்து எல்லாமே அவங்களால எல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது. திடீர்னு இங்கேருந்து ஒருத்தன் வந்து நின்று ஒரு இராணுவம் இருக்காது, காசு பணம் இருக்காது, ஆட்சியை எதிர்ப்பான். என்ன ஆட்சியை எதிர்த்து ஆட்சி மாற்றங்களே நடக்கும். என்ன நம்ம அந்த காலத்துல பிறோன்னு ஸ்டோரி பார்த்துருக்கோம், ரசூலுல்லாஹி பார்த்துருக்கோம், நவீன காலத்துலயும் நிறைய நடக்குது அந்த மாதிரி. என்ன ஸோ அதுவும் வந்து வீதியில் முழுக்க அலா குலி ஷைஇன் கதீர் புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொரு செய்தியும் இருக்கு.
ஒருத்தவங்க இது பாக்குறாங்கன்னா ம் செய்யும் கதீர், ம் யாருனால எல்லாமே செய்ய முடியுமோ அவன் தான் கடவுளாக இருக்க முடியும். அப்படி கூட ம் புரியலாம். ம் 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 நீங்க சொன்ன ம் மாதிரிதான் ஆட்சி அதிகாரம் எல்லார் கையிலும் இருக்கும், ஆனா எல்லாமே செய்ய முடியுமான்னா முடியாது. ஆ அப்ப ம் அதை பார்த்து மனிதன் யோசிக்கலாம், ஓ அப்ப ம் இவங்க எல்லாமே செய்ய முடியாது. ஆமா. மனிதர்களை பார்த்து கூட யோசிக்கலாம். ஏன்னா அப்படிலாம் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ம் மனிதர்களை ம் கடவுளுடைய தரத்துக்கு கொண்டு போறது. ஆனா இது யோசிச்சோம்னாலே தெரிஞ்சிடும், இவங்க ம் ஒவ்வொரு குலிஷின்னு கதிர்ல வரமாட்டாங்கல்ல, இவங்களால எல்லாமே ம் செய்ய முடியாது. ம் அப்படின்னும் ம் போது அதுல கூட அல்லாஹ்வை நம்ம விளங்கலாம். நீங்க சொன்ன மிஸ்ட்ரியா கொண்டு ம் போறாரு. ஆமா. ரெண்டாவது எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உடையவங்கிறான். ஒரு அரசர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாத்துலயுமே அந்த ஆற்றல் உடையவன் இருக்க முடியாது. அவன் கீழே மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அரசர் அமைச்சர்கள் இருப்பாங்க, அமைச்சரின் கீழே வந்து வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்க வந்து சொன்னாதான் தெரியும் இந்த இந்த குடிமகன் தப்பு செஞ்சிருக்கானா கரெக்ட் செஞ்சிருக்கானான்னு. அவங்க மறைச்சா மறைஞ்சதுதான். ஆனா அல்லாஹ் வந்து டைரக்ட் நம்ம இப்ப வந்து ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மள என்ன. ஸோ அந்த ஆற்றல் வந்து அல்லாட்ட அது சில பேர்கிட்ட வந்து ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும். ஆனா அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மேக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்கிட்ட ரெண்டுமே இருக்கு என்ன. ஸோ அந்த ஒரு பவரும் அவன்கிட்ட இருக்கு. ரெண்டாவது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அது வந்து ஒரு படைப்பாவே சொல்றான். ஒரு படைச்சேன் அப்படிங்கிறான். படைச்சேன்னா ஒரு ஒரு கிரியேஷன் மாதிரி. நம்ம மௌத்துனா என்ன, அது ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி சொல்றான் மௌத்தையும். நம்ம மௌத்துனா நம்ம என்ன நினைக்கிறோம், மற்ற நினைக்கிற மாதிரி டெட்னா என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மௌத்துலயும் விஷயங்கள் இருக்குது, அதுவும் நான் ஒரு படைப்பா இருக்கு. மறைமுகா அது பின்னாடி ஒரு அதான் நம்ம டெய்லி நம்ம உம் நம்ம முகத்தை படைச்சிடறோம். நம்ம முகத்துல தான் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் முகத்துல தான் இருக்கிறோம். நம்ம முகத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியும் கலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது என்ன. முகத்து நம்ம டெய்லி நம்ம முகத்தை வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கிறாங்க இல்லையா. தீரும். ஸோ சுவைத்தே உம் தீரும்னா உம் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன. இப்போ ஒரு நிமிஷம் போகுதுன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் முகத்தை என்ன. அதுக்கு வந்து ஸ்மால் மவுத்து நைட்ல படுக்கிறோம், சின்ன மவுத்து போகுது, ஆமா. காலையில வந்துடுது என்ன. ரெண்டாவது நம்ம டைம் இப்போ போயிட்டு தான் இருக்குது என்ன. மவுத்து ஹயாத்னா வந்து ரெண்டாவது ஹயாத்தையும் படைச்சிருக்கிறான் நமக்கு. அது ஒரு படைப்பாவே ஒரு 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 மனிதனை படைச்ச மாதிரி கடனை வானம் பூமியை படைச்ச மாதிரி அதுவும் ஒரு படைச்சேங்கிறான் கலக்கல். எவ்வளவாக்கும் டெஸ்ட் பண்றதுக்காக. அகசன் அமலாக்கும் வந்து நம்ம நீங்க சொன்னீங்க. அகசன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா செய்யறது. வந்து சுன்னா அடிப்படையில, குரான் சுன்னா அடிப்படையில செய்யறது. ரெண்டாவது அல் அஹ்சன் சொல்லல, ரொம்ப பர்ஃபெக்டா செய்யணும் அல்ல சொல்லல, முயற்சி பண்ணி தான் உம் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு தான் சொல்றேன். அஹ்சன் அப்படின்னா ரொம்ப எல்லாம் பர்ஃபெக்டா அந்த மக்கால மதினால ஓதுற காரிகள் மாதிரி ஓதுனா தான் வந்து நீ குரான் அப்படி சொல்லலை. ஆனா ஓதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க முயற்சி அப்படிங்கிறான் பண்ணணும். என்ன. வந்து அதான் வந்து அஹ்சன் சொல்றாங்க என்ன. ஸோ அதுல வந்து நம்ம டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்கு வந்து அசீஸ்னா அதான் இஸ்ஸா இல்லைங்களா. யாருக்கு வந்து இஸ்ஸாங்கிறது வந்து ஆட்சி அதிகாரம், ரெண்டாவது வந்து ஆற்றல், ரெண்டுமே இருக்கணும். சில பேர்ட்ட ஆட்சி இருக்கும், சில பேர்ட்ட பவர் இருக்காது, சும்மா பேருக்கு. சில அசீஸ் எல்லாம் சும்மா கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்க, யூசுப் அலி இஸ்லாம் ஸ்டோரியில அசீஸ் இம்ராத் பின் அசீஸ் எல்லாம் வரும், அவருக்கு பவரே இருக்காது. அவரு இப்போ ஒய்ஃப் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு என்ன. சில ராஜாங்களுக்கெல்லாம் சும்மா பேருக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும், அவங்களால செயல்படுத்த முடியாது என்ன. பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, உம் அவரால் ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது என்ன. ஸோ ஆனா அல்லாஹ்க்கு வந்து அந்த இஸா இருக்கு என்ன. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஆட்சியா இருக்கு, அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவன்கிட்ட இருக்குது. ஆக்ஷன் அமல்ங்கிறதுக்கு வந்து ஃபேலான்னு சொல்லல, அந்த அமல் கேட்கணும் படிச்சிருக்கோம். இன்னமல் அமல் பின் நியா, அந்த செய்யற செயல் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ ஒரு நல்ல காரியங்களோ பாவத்துல இருந்து தீர்றதோ வந்து யாருக்கா இஹ்லாஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா. இது வந்து நம்ம அல்லாஹ்க்காக இருக்குதா இல்ல மக்களுடைய வெளி பார்வைக்காக செய்யறோமா அப்படிங்கிற பார்க்கலாம். செயல்ங்கிறது சும்மா நீயத்தோட செய்யறது வந்து அமல் சொல்றான் உம் என்ன. சில இடத்துல வந்து ஃபெயல்னா நமக்கு அறியாமையா செய்யறது. எப்போதும் ஒரு காலைல எந்திரிச்சு பல்லு வளர்க்குறதுங்கிறது வந்து ஃபெயல்னு வச்சுக்கலாம் என்ன.
காலைல எழுந்திரிச்சு தொழுவுறது வந்து ஃபேல்ல வராது, அமல் இல்லைங்களா? ஏன்னா அமல். அந்த ஆமல் சதக்கா செய்யறது வந்து ஆமல் என்ன. ஸோ இந்த மாதிரி ஃபேர்லையும் அமலா மாற்ற முடியும் இல்லைங்களா? சில காரியங்களை வந்து நம்ம ரொட்டீனா செய்யறதையும் வந்து அதையும் நன்மையாக்க முடியும் என்ன. ஸோ அமலா அஹ்சன் அமலான்னு நம்ம செய்யற அமல் வந்து அல்லாஹ்க்கு புரியுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அசீசுல் ஹக்கீம், அதான் அசீஸை பத்தி பேசிட்டு இருந்தோம். இஸ்ஸாவும் அவன்கிட்ட இருக்கு, பவரும் அது செலுத்துற அதிகாரமும் அவன்கிட்ட இருக்குது. அதனால நம்ம அந்த எல்லாருமே இணைந்து ஒரே மாதிரி இருக்கிற பவர் யாருக்குமே கிடையாது. ஸோ அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது. கஃபூர், அதாவது கஃபூர்ங்கிறது மன்னிக்கக்கூடியவன். நம்ம அல்லாஹ் மேல நம்ம வந்து எப்போதும் மன்னிச்சுவோம். நம்ம வந்து தவறு செஞ்சாலும் திருப்பி வந்து வந்து அந்த ஹோப்பும் ஃபியரும் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா? தண்டிச்சிருவாங்கிற ஒரு அசீஸ், ஒரு பயமும் இருக்கணும். மன்னிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது நீங்க சொன்ன மாதிரி இது வந்து 30 ஆயத்துக்களை கொண்டது. நம்ம வந்து டெய்லி ஓதுனா ரசலாசனம் ஓதி இருக்கிறாங்க. நமக்கு வந்து கபருடைய அதாபுடைய வந்து பாதுகாப்பு கொடுக்குது. மறுமை நாள்ல வந்து சிபாரிசு செய்யுது. வந்து ரசலா மறுமை நாள்ல வந்து என்னோட சாஹிப்னு யூஸ் பண்றாங்க. இந்த சாஹிபுக்கும் தபாரக் சூரா இது முழுக்கு சூறான்னு சொல்றாங்க ஹதீஸ்ல. டெய்லி ஆமா அந்த இந்த குரானுடைய இந்த தபாரக்குடைய சாஹிபா ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அது வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து வாதாடுற மாதிரி வாதாடுமா. இவன் வந்து என்னுடைய நண்பன் என்ன, இவன் வந்து சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும் அப்படின்ட்டு வாதாடும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இதுல நிறைய வந்து இந்த தபாரக் சூறால வந்து நிறைய தண்டனைகளை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு. அதனால வந்து இது மக்கால இறக்கப்பட்ட சூறாவா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க என்ன. ஸோ ஆனா ஒவ்வொரு சூறாலையும் பாத்தீங்கன்னா திருப்பி 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 அதையும் பேசுற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்துலேயும் இதே விஷயங்கள் நன்மை செய்யுங்க, தீமையை தருங்க. ஆனா நம்ம டீப்பா அதை பார்த்தோம்னா ஒன்னொன்னே ஒரு மாதிரி எல்லாம் வந்து கொண்டு போவானா. அதோட முடிவுகள் வந்து வேற மாதிரியா இருக்கும். நம்ம அதை டீப்பா படிக்கும் போது தான் தெரியும். அதான் வந்து நம்ம எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியா பேசிட்டு இருக்கானே, இதே திருப்பி திருப்பி தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளிப்படையா பார்த்தா தெரியும். ஆனா உள்ள டீப்பா பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் கொடுப்பான்ல. அதை வந்து அந்த புரிஞ்சுக்கிற பாக்கியத்தை ஹிக்மத்தை நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ரெண்டாவது டைம் மேனேஜ்மெண்ட், அஹ்சன் அமலா. அஹ்சன் அமலாங்கிறது வந்து உதாரணம் நம்ம சொல்ற மாதிரி தான். ஒரு பரீட்சை எழுதுறோம். பரீட்சை எழுத 1/2 மணி நேரம் எக்ஸாம். அதுல வந்து 20 கொஷின் இருக்குது. 20 கொஷின்ல வந்து 5 கொஷின் வந்து 20 மார்க் கொஷின் என்ன. பாக்கி நல்லா 1 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின் என்ன. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் முதல்ல அந்த 20 நிமிஷத்துக்குள்ள? எது நிறைய மார்க் இருக்கோ அதுதானே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எது எது முக்கியமான வேலைகளோ, அல்லாஹ்க்கு பிடிச்ச வேலையா இருக்கட்டும், ரிஸ்க் தேர்றதா இருக்கட்டும், எது நமக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்குதோ அதை வந்து நம்ம செஞ்சா நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நம்ம சொர்க்கத்துக்கு ஆக்ஷன் அமலாங்கிறதுக்கும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நல்லா சொல்றோம் இதுல. ஸோ அதாவது ரெண்டாவது வந்து நல்லது செய்யுங்க, கெட்டது தவிர்த்துருங்கன்னு பார்க்கும்போது சில கெட்டதுல இருந்து தவிர்த்திருக்கிறதே ஒரு ஆக்ஷன் அமலான்னு சொன்னீங்க இல்லையா என்ன. ஸோ அதுவும் வந்து கெட்டதுல இருந்து தவிர்க்கிறது இப்ப சில பேர் கஷ்டமா தெரியும். நேற்று பள்ளியில பார்த்தேன், மா அஞ்சல்னா குரானா எல்லா தஷ்கா அப்படின்னு சொல்ல அது ஒரு ஆயத்து இருக்கு. லிதஷ்கா உங்களுக்கு சிரமம், உங்க நீங்க கஷ்டப்படுறதுக்காக உங்க குரானை இறக்கல அப்படிங்கிறான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அந்த குரான்ல இருக்கிற ஆயத்துக்களை நம்ம அவனுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணா நமக்கு வாழ்க்கையும் கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனா கஷ்டம் கிடையாது என்ன. இதுல இருந்து இந்த பாவத்துல இருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி மத்தவங்கள்ட்ட நல்லபடியா பேசுறது என்ன, ஜக்காத்து கொடுக்கறது, வட்டியில இருந்து வெளியே வர்றது, ரிபால இருந்து வெளியே வர்றது, பார்வை தாழ்த்திக்கிறது என்ன. என்ன இதெல்லாம் வந்து கஷ்டமான வேலையாச்சே, ஒரு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தோமே என்ன. இப்ப இது வந்து வெளியே வந்துட்டா தொழிலுக்கு என்ன வருது என்ன.
ஆரோக்கியத்துக்கு என்ன ஆகுறது, நம்ம 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து கஷ்டம் நினைக்கிறோம். ஆனா அது வந்து அதுலதான் லேசி இருக்கு அப்படிங்கிறான். என்ன ஸோ ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அதனால பாவத்துல இருந்து வெளியே வர்றதே அரசு நம்மளா தான். சில விதங்கள் தவிர்ந்திருக்கிறதே வந்து அது ஒரு நல்ல பாயிண்ட். என்ன இதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த ஆயத்துக்கள்ல. இன்னும் டீப்பா போகலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து போயிடலாம் நம்ம ஆச்சு. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. இந்த 2 ஆயத்தையும் சேர்த்தே நம்ம வந்து பார்த்துடலாம். இல்ல தனியா பார்த்துடலாமா? தனித்தனியா தனித்தனியா பார்த்துடலாம். பார்ப்போம். ஓகே. அவன் எத்தகையவன் என்றால் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். மனிதனே, அர் ரஹ்மானுடைய படைப்பில் நீ யாதொரு முரண்பாட்டையும் காண மாட்டாய். ஆகவே பார்வையை மீட்டிப்பார், அதில் பிளவுகளை நீ காண்கிறாயா? தபாரக்கோடைய சூரா முல்கோடைய 3வது ஆயத்து. இதுல வந்து அல்லாஹ் இன்னும் அவனை அறிமுகப்படுத்துறான். அல்லதி, அவன் யார் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் 2 ஆயத்துல அவனுடைய அந்த பண்புகளை தான் அல்லாஹ் வந்து சொன்னான். இன்னும் வந்து அதை பற்றி சொல்ல, ஃபலக 7 சமாவாத்தின் திபாகா, அவனை 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான். சபா அப்படின்னு சொன்னா துல்லியமாக சொல்லக்கூடிய அந்த 7 அப்படின்ற கணக்கும் வரும். அதே மாதிரி எண்ணற்ற, அதே மாதிரி நிறைய அடுக்குகள் அப்படின்ற பொருள்லையும் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்றாங்க. அப்படின்ற மரபு தொடர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்தப்படும் சொல்லி சொல்றாங்க. சமாவாத் 7, அதாவது வானங்கள். வானங்கள் அப்படின்னும் பொழுது நம்ம பாக்குறது அப்படின்றது வானமா இருக்குமான்னு கூட டவுட் தான் நமக்கு. நல்லா முதல் வானத்தை எவ்வளவு தூரத்துல வச்சிருக்கான்றது கூட நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியாது. இப்ப நமக்கு மேல இருக்கிற ஒரு அகண்ட ஒரு விண்வெளி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திபாகா அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து, தபக்கா அப்படின்னா படித்தரம், ஒன்னோடு ஒண்ணு கச்சிதமாக பொருந்தி ஒண்ணு இன்னொன்னு மூடி இருக்கிற மாதிரி வானங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாம ஒரு துல்லியமான அமைப்புல கரெக்டா அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அல்லாஹ் திபாகா அப்படின்னு சொல்றான். மா தரா ஃபீ கல்கி ரஹ்மான், அவனுடைய படைப்பில் உள்ளவற்றை நீ எந்த ஒரு முரண்பாட்டையும் காண மாட்டாய். மா தரா ஃபீ கல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத். இந்த இடத்துல வந்து அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது அல் ஹாலிக்குன்னு கூட சொல்லல. படைச்சான் அப்படின்னு சொன்னா ஹாலிக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி சொல்றது உலக படைப்புகள் எல்லாமே, உலகத்துல அல்லாஹ் படைச்ச அனைத்துமே சீராக அதே மாதிரி சமநிலையோட இயங்குறது அப்படின்றது அவனுடைய ரஹ்மத்து தான். அதனாலதான் இப்படி இயங்குது கரெக்டா. அதே மாதிரி இந்த சமநிலை உடைஞ்சு போச்சு அப்படின்னா உயிரினங்கள் வாழ முடியாது. நம்ம சூரியனே வந்து நமக்கு எவ்வளவு வெப்பம் தேவையோ அதுக்கேத்த மாதிரி அல்லாஹ் கொடுக்குறான். அதை விட அதிகமா வந்துச்சுன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி அல்லாஹ் சமநிலையோட எல்லாத்தையும் வச்சிருக்கிறதுனாலதான் அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துறான். சொல்லிட்டு தஃபாவுத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஃபவுத் அப்படின்னா தவறி போறது அல்லது விலகி போறது. அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய படைப்புல ஒரு சின்ன அளவிலான ஒழுங்கீனமோ அல்லது ஏற்றத்தாழ்வோ உன்னோடு இன்னொன்னு மோதி கொள்ற மாதிரியோ எந்த ஒரு முரண்பாடுமே இல்லாம அல்லாஹ் வந்து பயன்படுத்திருக்கான். அதனாலதான் தஃபாவுத் அப்படின்னு சொன்னா முரண்பாடு, சீர்கேடு, சமநிலை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் உங்களால பார்க்கவே முடியாது. அல்லாஹ் கரெக்டா படைச்சிருக்கான் அப்படின்றதான் சொல்றான். ஃபர்ஜிஅல் பஸர், எனவே திருப்பி பாருங்க, மீட்டி பாருங்க. சாதாரணமா பார்க்க கூடாது, உத்து பாருங்க, மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். ஹல் தரா மின் ஃபுதூர், ஹல் தரா மின் ஃபுதூர். இந்த ஃபுதூர்ன்ற வார்த்தையில சின்ன ஒரு பிளவோ அல்லது விரிசலோ உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நல்லா கேட்கிறான். கேள்வியை கூட கேட்டு நம்மள சிந்திக்க வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே சீராக சமநிலையோடு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வினுடைய கருணை தான்.
அதுவும் அவனால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. அப்ப அவனுடைய பேராற்றல் இதை நம்ம பார்க்கக்கூடிய, எப்படி சொல்லலாம், தினம் நம்ம பாக்குறோம், வானங்களை பாக்குறோம், இந்த உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றத பாக்குறோம். இது எல்லாமே ஒரு ஆதாரம். இப்போ அல்லாஹ்வினுடைய ஆட்சியை பற்றி சந்தேகப்படக்கூடிய அந்த இதுதான் மக்கால இருந்துச்சு. சந்தேகப்படுறீங்க நீங்க எல்லாம், உங்களுக்கு மேல இருக்கிற வானத்தை பாருங்க, அதுல ஏதாவது குறைய நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த அதிகாரம், அதற்கு வந்து இந்த உலகத்தையே சான்றாக அல்லாஹ் வந்து வைக்கிறான். அப்போ இதற்கு வந்து நம்ம எப்படி விளக்கங்கள் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, 7 வானங்களை அல்லாஹ் ஒண்ணுக்கு ஒண்ணு அடுக்கடுக்கா படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல வந்து நிறைய இன்னைக்கு வந்து இந்த டெலஸ்கோப் மூலியமாலாம் இதை வந்து விண்வெளிய பாக்குறாங்க, அதே மாதிரி வானத்தை வந்து பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தூரம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அந்த அல்லாஹ்வினுடைய பேர் அமைப்பு அப்படி படைச்சிருக்கான் அப்படின்னு பார்த்து அந்த எப்படி சொல்றது, வியந்து பாப்பானே தவிர அதுல குறைபாடு காண முடியுமான்னா முடியவே முடியாது. கரெக்டா இருக்கும் அல்லாஹ்வினுடைய அந்த படைப்பு. அதே மாதிரி கோள்கள், நட்சத்திரங்கள், அதே மாதிரி அந்த கேலக்சிஸ், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில கரெக்டான ஸ்பீட்ல அது போயிட்டு இருக்கு. அது நம்ம யாசின்ல கூட பார்த்திருந்தோம். வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரி லஹா, சூரியன் அதனுடைய பாதையில் வந்து சரியாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் அல்லாஹ் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறான். அப்படின்னா என்ன, அதுல உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப எல்லாமே அல்லாஹ் வந்து சமநிலையில வச்சிருக்கான். இதுல ஒரு சின்ன ஒரு பிசகு ஏற்பட்டாலுமே இந்த உலகமே அழிந்து போகிற மாதிரியான இது. உலகம் வந்து இப்படி சுத்திட்டு இருக்கு, ஆப்போசிட்டா சுத்திச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ பார்வையை மீண்டும் திருப்பி பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு தடவை திருப்பி பாரு, பரிஜியல் பசர் அப்படின்னு சொன்னா ஏனோ தானோ சும்மா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிடாத. மனிதனை பார்த்து அல்லாஹ் வந்து பேசுறான். குறிப்பாக அந்த மக்காவினுடைய நிராகரிப்பாளர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் வந்து சொல்றான். அப்போ ஆஹ் மனிதன் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நல்ல ஒரு இன்ஜினியர் அமைச்சிருந்தாலும் காலப்போக்கில் அது குறைபாடு வந்துடும், ஒரு விரிசல் வந்துடும். இது எல்லாமே இயல்பு. ஆனா பல கோடி ஆண்டுகளாக இயங்கி வரக்கூடிய இந்த உலகம், அதுல அதனுடைய பராமரிப்புல எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, பிளவும் கிடையாது. சோ அல்லாஹ்வினுடைய ஆற்றல், அவனுடைய ஏகத்துவம் இதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு சான்றாக இந்த ஆயத்தை வந்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய படைப்புகள், அந்த இயற்கையுடைய அமைப்புகள், இதெல்லாமே சும்மா பாக்குறதுக்காண்டி அல்லாஹ் படைக்கல. சிந்திச்சு பாருங்க அப்படின்னா, தஃபக்குர் அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாக்குறது. அது மார்க்கத்துல வந்து ஒரு ஒரு இபாதத். அல்லாஹ் அந்த டைம்ல நம்ம உணர்றோம் இல்லையா, அதுவும் கூட இபாதத் தான். அவனுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்கிறது, அவனை விளங்குறது, இது வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்றோம். இரண்டாவது விஷயம், நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், இந்த மார்க்கத்தை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சும்மா சாதாரண நம்பிக்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வினுடைய படைப்புகளை நான் கண்கூடா பாக்குறேன், அப்படி பார்க்கும் பொழுது அந்த படைப்பாளன் உண்மையிலேயே இருக்கிறான் அப்படின்னு உணரணும். ஒரு சின்ன ஒரு படைப்பு, வித்தியாசமான படைப்பு, வியந்து பாக்குற மாதிரியான ஒரு இது, அதை நம்ம பார்த்தோன்னே ஓ இப்ப இதை படைச்சவன் ஒருத்தன் நிச்சயமா இருக்க முடியும்னு சொல்லி நம்ம உணரணும். அதுதான் இந்த ஆயத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது. அதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் இயங்குது. மனிதனுடைய அதிர்ஷ்டத்தை சொல்றது, அவனுடைய பலனை தீர்மானிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. அந்த சக்திகள் அதற்கு அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. முழுக்க முழுக்க அவன் கையில தான் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறான் அப்படின்றத கூட நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ இந்த ஆயத்தை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை தருது. மீண்டும் மீண்டும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்றது, உலகத்தை பத்தியும் விண்வெளியை பத்தியும் நீங்க வந்து ஆய்வு செய்யுங்க, தொடர்ந்து ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய வந்து இதை பத்தி சிந்திச்சு பாருங்க. அப்போ இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றிய அந்த நம்பிக்கை இன்னும் நமக்கு அதிகமாகணும் அப்படின்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. அதே மாதிரி மனிதன் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும், எவ்வளவு தொழில்நுட்பங்களை வந்து அவன் டெவலப் பண்ணாலும், ஆனா மனிதனுக்குன்னு சொல்லி ஒரு வரம்பு இருக்கு, இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து அவனுடைய வரம்பை உணர்ந்து, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன், இவ்வளவு டெக்னாலஜி நான் தான் கண்டுபிடிச்சேன்ற அந்த இது கூட வேணும். அல்லாவுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லைன்ற பணிவு நமக்கு வரணும் அப்படின்றது புரிய வருது. அதே மாதிரி ஒரு படைப்பை பாக்குறோம்னா அந்த படைப்பாளன்னா நமக்கு விளங்கணும். ஒரு ஓவியத்தை பார்த்தா, ஒரு பிக்சர் இருக்கு, அதை பார்த்தோம்னா இது வரைஞ்சவன் வந்து செம்ம ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த உலகத்தையே நம்ம பாக்குறோம்.
எவ்வளவோ அருவிகள் இருக்கு, எவ்வளவோ மலைகள் இருக்கு, எவ்வளவோ வியந்து பார்க்கிற ரசிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அழகை நம்ம ரசிக்கும் பொழுது, இத உருவாக்குன அர் ரஹ்மான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை நம்ம புகழணும், அவனை நம்ம போற்றி நம்ம நம்ம ஈமான அதிகரிச்சுக்கணும், அவனுக்கு மட்டுமே நம்ம தலை வணங்கணும் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். ஸோ 7 வானங்கள் அடுக்கடுக்கா படிச்சோம். நம்ம பார்க்க சொன்னான், அகக்கண்ணாலையும் பாரு புறக்கண்ணாலையும் பாருங்க அப்படிங்கிறான். வந்து வானத்தை பார்க்குறோம், ஒன்றும் குறைகள் இல்லை. வானத்துல இருந்து மழை வருது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் நம்ம பார்வையில தெரியும். ஒரு முதல் வானம் தான் தெரியுது இல்லைங்களா? 7 வானம் வந்து அல்லாஹ் தான். எப்படி அல்லாஹ் ஆலம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அஸ்ஸலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? 7 வானத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க மேராஜ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். எந்த நபிமார்கள் இல்லாத ஒரு அதிசயத்தை அல்லாஹ் கொடுத்தான். அது நம்புறோம் நம்ம. 7 வானங்களும் 7 நபிமாரை மீட் பண்ணாங்க இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் மீட் பண்ணாங்க. ஸோ அடுக்கடுக்க அழகா பண்ணியிருக்கிறான், முரண்பாடு கிடையாது. என்ன நம்மளும் அந்த மாதிரி நமக்கு என்ன படிப்பினே இதுல, நம்மளும் வேலைகளை வரிசை கிரமப்படி அழகா எது முக்கியம் எது முக்கியம் இல்லைங்கிறது நம்ம வரிசைப்படுத்தி அடுக்கடுக்க அழகா செய்யணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். முன்னாடி இதுக்கு முன்னாடி டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னான். திருப்பி எல்லாம் இந்த அழகா வரிசை கிரமப்படி எந்த குறையும் இல்லாம நல்லா செய்யறான். நம்மளுடைய வாழ்க்கையை அந்த மாதிரி சீரமைச்சுக்கணும். அதனாலதான் அதான் அதுக்குதான் நமக்கு எல்லாம் கரெக்டா அந்த தொழுகைகள் அமைச்சு கொடுத்துருக்குறான். ஃபஜ்ரு, லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இது ஃபாலோ பண்ணி போனாலே நமக்கு காலையில நேரங்கள்ல ஃபஜ்ர் முடிச்சுட்டு வேலைகள் செய்யும் போது அதில் பறக்கத்து இருக்கு. என்ன அதை நைட்ல தூங்கி எந்திரிச்சிங்கன்னா நல்லா நைட்ல சீக்கிரம் தூங்கி காலைல எந்திரிச்சு அதுல ஒரு பறக்கத்து இருக்குது. ஸோ அவ எப்போ அதுக்கு மாற்றமா செய்ய ஆரம்பிக்கிறோமோ நமக்கு பிரச்சனை ஆயிடுது, முரண்பாடு. நம்ம சூரியன் வரும்போது எந்திரிச்சிட்டு இரவு வரும்போது தூங்கி எந்திரிச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு விடிய முடிச்சிட்டு இருக்கிறது, பகல் ஃபுல்லா தூங்குறது, ஸோ அது முரண்பாடு இல்லைங்களா? ஸோ இது ஒரு சின்ன உதாரணம். இந்த வாழ்க்கையில ஒரு முரண்பாடு இருக்கக்கூடாது, நேச்சரை ஃபாலோ பண்ணி போகணும். வானத்தை பார்க்குறோம், எந்த ஒரு முரண்பாடும் இல்லைங்கிறான். ஆனா இப்போ எங்கெங்க கேட்குறோம், இந்த ஓசோன் லேயர்ல மாசுபடியுது, சூரியனுடைய ஒளிக்கதிர்ல குறைகள் வருது, கேன்சர்லாம் வருது அப்படி சொல்றாங்க. அது அல்லாஹ்வால படைக்கப்படல, மனிதன் நீனே தேடிக்கிட்ட அழிவுங்கிறான். என்ன நீ தான் இந்த மாதிரி புகைய அனுப்புற, நீ தான் அழிவாக்கிற. நீ என்வாயரன்மெண்டல் கிளீனிங்க்கு மார்க்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. தேவையில்லாத வேஸ்டேஜை குறைங்க. என்ன இப்போ நம்ம தேவையில்லாத டிராவல்ஸை கூட சும்மா தேவையில்லாம அங்க சுத்துறது இங்க சுத்துறது, பெட்ரோல் போறது, என்ன அதுவும் வானத்துக்கு போகுது. ஒவ்வொரு புகையும் வானத்துக்கு போய் அதை மறைக்குதுங்கிறாங்க. இப்போ சோலார் பவர்ங்கிறாங்க. சூரிய ஒளி இல்லைன்னா சோலார் பவர் கிடையாது. அதுவும் அல்லாவுடைய ஆற்றல் தான் இல்லைங்களா? நம்ம என்ன பெட்ரோல் இல்லைன்னா நான் சோலார் பவர் வச்சுப்பேன். பெட்ரோலை கொடுக்குறதும் அல்லா தான், சூரிய கதிரை கொடுக்குறதும் அல்லா தான். என்ன ஸோ அதெல்லாம் நம்ம இந்த நியமத்துக்கள்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இதுல திருப்பி நம்ம பார்க்க சொல்றாங்க. இது ஒரு இபாதத்தை கூட சொல்றாங்க. பாருங்க, அல்ல சொல்றதுனால பாக்குறதே எப்படி அல்லாவுடைய பிரமிப்பான படைப்புகளை பாக்குறது, வானத்தை பாக்குறது, பூமியை பாக்குறது, கடலை பார்க்க சொல்றான், மலைகளை பார்க்க சொல்றான். என்ன இந்த மாதிரி உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கறான். என்ன அதெல்லாம் நமக்கு ஈமான அதிகரிக்கணும் அப்படிங்கிறது. பசர் அப்படிங்கிறது அகக்கண் மற்றும் புறக்கண் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? என்ன பசீர் அப்படிங்கிறது. அர் ரஹ்மான்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். அர் ரஹ்மானுக்கும் நம்ம அர்த்தங்களை பார்த்தோம். அர் ரஹ்மானுடைய படைப்புகள் ஏன் எல்லாம் யூஸ் பண்றான். அதுக்கு அல்ஹம்து சூரால அர் ரஹ்மான் இங்க சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அர் ரஹ்மான்ங்கிறது எல்லாத்துக்குமே அந்த வானத்துல இருந்து எல்லா மலையை இறக்குறான். என்ன ரஹீமா அந்த மறுமை நாள்ல ரஹீமா இருப்பான். என்ன நம்ம யாரு ஈமான்தாரியோ, யாரு முத்தகீன்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரஹீமா இருப்பான். ஸோ அந்த நேமத்து எல்லாரும் கிடைக்காது. அப்போ வெயில்னா அவங்க வெயில்ல நின்று தான் ஆகணும். என்ன அல்லாவுடைய அரசு கிடைக்காது.
நிழல் கிடைக்காது நமக்கு. என்ன ஸோ இந்த உலகம் உங்க சான்ஸு தப்பு செஞ்சாலும் திருப்பி வந்து தௌபா செய்யறதுக்கு மீண்டு போறது அந்த சான்ஸ் கொடுக்குறான். நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு ரஹ்மானுடைய கருணையை நம்ம பெற்று இன்ஷால்லா வெற்றி ஆளராகும். இன்ஷா அல்லாஹ். ஓகே. 7 வானங்கள் 7 வானங்கள். மனிதன் வந்து இப்போ ஸ்பேஸ்க்கு தான் போயிருக்கான். வானம் போறேன்னு சொல்றான். ஸ்பேஸுக்கு போறான். இப்போ வந்து ஸ்பேஸ் டிராவல் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் மேலெல்லாம் போனா போக முடியாது. என்ன அதுக்கு மேல போனா எரிஞ்சிருவாங்கிறாங்க இல்லையா? அங்க உள்ள டீப்பாலாம் இன்னும் போகல மனிதன். முரண்பாடு இல்லாத ஒரு படைப்பு. மாஷா அல்லாஹ். இதுல வந்து நம்ம டீப்பா பார்க்கலாம். ஒரு 6 வார்த்தையை நம்ம தபக்கன் அண்ட் தவக்கீர் இதே வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அது இன்னொரு சில இடத்துல வந்து ஆமா இங்கோ கேட்டிருக்கிறாங்க. மனிதன் வந்து லதரக்கபுன்ன தபக்கன் அன் தபக்கன். ஆமா நீங்க வந்து எப்படி மேல உயர்ந்து போறீங்களா தாழ்ந்து போறீங்களான்னு கூட சொல்லுவாங்க. படிப்படியா மனிதன் வந்து உயரணும். இந்த மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. இந்த இது கூட சொல்லுவாங்க. ஒரு படியா நின்று போவோம். சவுதி எல்லாம் போனீங்கன்னா லிப்ட்ல மும்முரா போயிருப்பீங்க. லிப்ட்ல தபக்கு தான் சொல்லுவான். வாஹித் இஸ்னான் தபக் இஸ்னான் தபக் அர்பா அப்படிங்குவாங்க. அந்த ஒரு படியா நின்று போறதுக்கும் தபக் ஒரு படி நிலைகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த லெஃப்ட் மாதிரி மேலே உயர்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம கீழே போறது ஈஸி, மேலே போறதா கஷ்டம் இல்லைங்களா? என்ன கீழே வந்து தவறான வழியில போறது ரொம்ப ஈஸியா போயிடலாம். மேலே போறது தான் வந்து நம்ம நப்ச போராடி சைத்தான்கிட்டேருந்து சூழ்ச்சி எல்லாரும் முறியடிச்சு நம்ம மேலே போகணும். அந்த மாதிரி தபக்குல நம்ம போக முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது போலாம். ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. பின்னும் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார், எக்குறையும் காணாது அப்பார்வை இழிவடைந்ததாக அது களைப்புற்று உன்னிடம் திரும்பி வரும். 4வது ஆயத் இது. நல்லா வந்து இன்னும் சொல்றான். தும்ம முதல் முறை பார்த்ததுக்கு பின்னாடி நிதானமாக யோசிச்சு டைம் எடுத்து திருப்பி இன்னொரு தடவை பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காமிக்கிறான். கர்ரத்தைன் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவும் அதே மாதிரி தான். 2 முறை அப்படின்னு சொல்லி கூட வராது. கர்ரா அப்படின்றது வந்து திருப்பி திருப்பி பாக்குறது, மீண்டும் மீண்டும். அந்த இதுலதான் வந்து அல்லாஹ் என்னன்னா திரும்பி திருப்பி நம்மளை வந்து பார்க்க சொல்லக்கூடிய ஒரு இதை தெரிஞ்சுக்கிறோம். என் கலிப் அப்படின்னு சொன்னா ரஜான்ற மீனிங்ல தான் கொடுக்குறாங்க. ரஜானா திரும்பி வர்றது இருக்குல்ல, ரஜானா சாதாரணமா திரும்பி வர்றது. என் கலிப் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்துல ரொம்ப தோல்வி அடைஞ்சு முகம் சுழிச்சு தலைகீழா திரும்பி வர்றது அப்படின்றத என் கலிப். அப்படியே புரண்டு போன நிலைமை ஒண்ணு, வர்ற நிலைமை ஒண்ணு. அது மாதிரி பார்வை போறது ஒரு நல்ல ஒரு பார்வையா இருக்கும், வர்றது பார்த்தா ஒரு தோல்வி அடைந்த ஒரு பார்வை. இலைக்கல் பசர், அந்த பார்வை உங்ககிட்டே திருப்பி வரும். காசி அன் ஒஹுவ ஹசீர். காசி அப்படின்னு சொன்னா வந்து ஹச அந்த வார்த்தையில இருந்து வந்துடும். அதாவது ரொம்ப சிறுமையுற்ற ஒரு இழிவடைந்த நிலை. இப்போ வானத்துல எந்த ஒரு குறைபாட்டையும் கண்டுபிடிக்க முடியாம அந்த மனிதனுடைய பார்வை வந்து எந்த குறையுமே பார்க்க முடியாம விரட்டி அடிக்கப்பட்டதை போல திருப்பி வர்றதுதான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துற ஹாசியன் ஒஹுவ ஹசீர். இன்னும் ஹசீர் அப்படின்றது வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஹசாரத் அப்படின்னு சொன்னா ஒரு டிராவல் பண்றவங்க அவங்களுடைய பயணத்தை தொடர முடியாம அப்படியே நிக்கிறது, களைப்படைஞ்சு நிக்கிறது. ஆனா அல்லாஹ் வந்து இந்த இடத்துல ஹசீர் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப மனிதன் வந்து எவ்வளவுதான்
அவனுடைய நவீன கருவிகளை வச்சு பார்த்தாலும் இந்த உலகத்துல ஒரு சின்ன குறைய கூட பார்க்க முடியாது. அப்ப அவனுடைய பார்வை, அவனுடைய அறிவு, அவனுடைய கருவிகள் எல்லாமே சோர்வடைந்து தோற்று போகும். அப்ப அல்லாஹ்வினுடைய படைப்புல எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். இன்னும் அந்த சவாலை வந்து அதாவது தீவிரப்படுத்துறான் இந்த ஆயத்துல. ஒரு முறை பார்த்தா உனக்கு தெரியாம போயிருக்கும், எனவே திருப்பி திருப்பி பார், மீண்டும் மீண்டும் உன்னுடைய பார்வையை ஆராய்ந்து பாரு. ஆனால் இறுதியில உன்னுடைய பார்வை எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாம களைப்படைஞ்சு சோர்வடைஞ்சு உன்கிட்டயே திருப்பி தோற்று போய் வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த பூரணத்துவம், இந்த உலகத்தினுடைய படைப்பு வந்து ரொம்ப நீட்டாக உள்ளது, சரியாக உள்ளது அப்படின்றதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான். இப்ப இதுல நமக்கு என்ன புரியுது? மனிதன் ஒரு பொருளை தற்செயலா பார்க்கும் பொழுது அதுல உள்ள நுணுக்கங்கள் அல்லது குறைகள் இதெல்லாம் தெரியாம போலாம். நான் குறைய கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோடு திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் அதுல வந்து தெரிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் இந்த இடத்துல என்னன்னா, நீ குறைய கண்டுபிடிக்கணும்ன்ற நோக்கத்தோடயே தேடுன்னு சவால் விடுறான். ஆனா அதற்கான முடிவையும் சொல்றான்ல, என் கலிபி இலைக்கல் பசரு காசியா ஓஹுவ ஹசீர், அது திருப்பி உன்கிட்ட தோற்று போய் தான் வரும் அப்படின்னு சொல்றான். வெறுமனே கண்ணால பார்த்தாலும் அல்லது வந்து டெலஸ்கோப் வழியா பார்த்தாலும் சேட்டலைட் வழியா பார்த்தாலும் எவ்வளவு விண்வெளி ஆய்வு கருவிகள் மூலமாக பார்த்தாலும் இந்த உலகத்துல ரெண்டு விளைவு தான். ஒண்ணு, தேடி வந்த அந்த குறைபாடு அல்லது பிளவு, ஒழுங்கினம் இதெல்லாம் ஒன்ன கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த தேடல் தோல்வியில தான் முடியும். ரெண்டாவது, இந்த உலகத்தினுடைய விரிவு, அந்த பிரம்மாண்டம், அதெல்லாம் பார்த்தே மனிதனுடைய பார்வை அதுவே களைப்படைஞ்சிரும். அந்த பார்வைக்கு களைப்பு வந்துடும், அவனுடைய அறிவுக்கு களைப்பு வந்துடும், அவன் யூஸ் பண்ற கருவி இது எல்லாமே ஒரு ஒண்ணுமே இல்லாம செயலழிஞ்சு போயிடும் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். இப்போ மனிதன் உருவாக்கக்கூடிய கட்டிடங்கள், அதே மாதிரி வாகனங்கள், மிஷின்ஸ், இயந்திரங்கள் எவ்வளவு நவீனமாக இருந்தாலும் காலப்போக்கில் அது வந்து பழுது போயிடும். அதே மாதிரி தொழில்நுட்ப கோளாறு ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுரும். இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதது. ஆனா அல்லாஹ்வினுடைய இந்த படைப்பு, இந்த உலகம், அகண்ட பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம், இதுல எந்த ஒரு பழுதும் கிடையாது, ஒரு பிளவு கிடையாது, எதுவுமே இல்லை, இனி ஏற்பட போறதும் இல்லை. அல்லாஹ் வந்து அவ்வளவு நீட்டாக சரியாக படைச்சிருக்கான். அப்போ இந்த உலகத்தை படைத்தவன் அவன் ஒருவன் மட்டுமே அப்படின்றதுக்கும், அவனுடைய ஆற்றல் அப்படின்றது குறைபாடு இல்லாம ஒரு பூரணமா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்றாக இந்த ஆயத்தை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வினுடைய படைப்பை ஆராயிறது, அவனுடைய இந்த உலகத்தை பத்தி ஆய்வு செய்யறது, இதெல்லாம் குர்ஆன் நமக்கு ஊக்குவிக்குது. நீங்க ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய தேடுங்க, அந்த குறைய கண்டுபிடிக்கணும்னு கூட தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலோ அல்லது அவனுடைய படைப்பிலோ தவறு இருப்பதாக நம்ம வந்து சந்தேகம் கொள்றதே அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது, அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் வந்து இப்படி குறையா படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாதுன்னு கூட நமக்கு வந்து அறிவுறுத்தப்படுது. ஸோ இதுல நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய படைப்புகள் அது எல்லாமே தற்காலிகம், அதுல ஏதோ ஒரு குறை வந்துடும். ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்பு அது என்றைக்குமே வெரிசல் இல்லாமல் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு மனிதன் யோசிக்கணும். அப்ப அவன்கிட்ட இருக்க அந்த கர்வம் எல்லாம் உடைஞ்சிரும். அவன் மனிதன்ட்ட, ஏன்னா அந்த மக்காவினுடைய காபிர்கள்ட்ட இருந்தது ரொம்ப பெருமை, எங்களை மிஞ்சி யாரு அப்படின்னு. அதுக்குதான் அல்லாஹ் அவங்கள முறியடிக்கிறான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னுடைய படைப்பு எல்லாமே ஒண்ணுமே இல்லாதது, என்னுடைய உலகத்தை பார், நீ சிந்திச்சு பாரு, திருப்பி திருப்பி பாரு, குறை கண்டுபிடிக்கணும்னாவது பாரு, உன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு அல்லாஹ் வந்து அவனுடைய அந்த ஜலாலியத், அந்த கண்ணியத்தை, அந்த மகத்துவத்தை அல்லாஹ் வந்து இதுல சொல்லி காமிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அதை முடிவெடுக்க கூடாது. திருப்பி திருப்பி ஆராய்ஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த ஒரு காரியத்தையும் ஆழமாக நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய, ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்றது இந்த ஆயத்தை நமக்கு வந்து கத்து தருது. அதே மாதிரி இறைவனுக்கு எதிராக நம்ம இது செஞ்சிடலாம் சொல்லி நினைச்சாலே அது தோற்று போய் தான் முடியும். ஒண்ணுமே அவனை மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு தன்மை நமக்கு எப்பயுமே இருக்கணும்ன்றது, ஒரு மனிதனுக்கு பணிவோடு அவன் வாழணும்ன்றது இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துது.
ம். திரும்பி பாரு இருமுறை திரும்பி திரும்பி பாருங்க நல்லா. சிறுமி அடைந்து திரும்பிடும் அல்லாவுடைய பார்வைன்னு சொல்லும் போது தான் அந்த வானத்தை பாக்குறது ஒண்ணு. உண்மைதான், நம்ம வானத்தை முழுசாவும் பாத்திர முடியாது இல்லையா. நம்ம எவ்வளவுதான் ஒரு அண்டவெளி, நம்ம வந்து ஒரு வானத்தை எவ்வளவு உயரத்துக்கு போய் நின்று பார்த்தா கூட, ஃபிளைட்ல இருந்து பார்த்தா கூட மேல முழு வானத்தையும் பாத்திர முடியாது. அது எங்க போய் முடியுது, எங்க ஆரம்பிக்குது என்ன. கண்ணோட நம்ம பார்வை வந்து ரொம்ப அல்லாவுடைய பார்வைக்கு வந்து அல்லாவால பார்க்க முடியும். எங்க ஆரம்பிக்குது எங்க முடியும் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ நம்மளுடைய பார்வை கூட வந்து அல்லாவுடைய பார்வை கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒரு ஒரு சிறிய பார்வை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கணும். என்ன நம்ம வந்து அல்லாஹ் சொல்றபடி அந்த பார்வையை நம்ம யூஸ் பண்றோமா, இது ப்ராக்டிக்கலா பேசுறோம். ரெண்டாவது அகப்பார்வை. சில கம்பெனிகள் வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. நாங்க வந்து இந்த உதாரணத்துக்கு சில கம்பெனிகளை பார்த்து நாங்கள் வந்து இந்த நிறுவனம் மூலமாக உலகத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம், அந்த மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம், அந்த மாதிரின்னு சில நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் நாங்க உலகத்துல இருக்கிற விதவைகளுக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக எங்களுடைய பார்வை என்ன 2050க்குள் நாங்கள் 1,00,000 விதவைகளுக்கு நாங்கள் வந்து மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். ஒரு ஒரு அந்த பார்வை, அதுவும் அந்த பார்வையும் உண்டு. இந்த பார்வை வந்து அந்த மாதிரி அல்லாஹ் பெரிதாக்க சொல்றோம். அல்லாவுடைய பார்வை மாதிரி நீங்களும் பெருசாக்குங்க, பெருசா நினைங்க. என்ன எனக்கு மனசுல படுறது இது என்ன. ஸோ ஒருவன் பெருசா நினைக்கும் போது அவன் அந்த மாதிரி ஆகுறான். அல்லாஹ்க்கு பிடிச்சிருந்து என்ன அவனுக்கும் பிரயோஜனமா இருந்து மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அல்லாஹ் அது வந்து இன்ஷால்லா கபூல் செஞ்சு வைப்பான். என்ன நானே உதாரணம், நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க. என்ன தமிழ் ஸ்கூல்ல படிச்சுட்டு என்ன ஒரு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலின்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு ஏழை குடும்பம்னு கூட சொல்லலாம். ஏதோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு அந்த காலத்துல ஒரு சிஏ படிக்கிறது, ஆடிட்டிங் படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம். ஆனா அல்லாவுடைய நாட்டம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்துச்சு. நல்ல ஒரு ஸ்கூல்ல சில நல்ல ஆசிரியர்கள், அவரோட தூண்டுதல்கள் வேணும். மற்றவங்களுடைய பார்வையை வந்து அவங்க தூண்டணும். உங்களால முடியும், நான் செய்யப்பா என்ன அப்படின்னு தூண்டும் போது ஒருத்தர் பார்வை வந்து விரிவடையும். அதை விட்டுட்டு நீ எல்லாம் எங்க இதெல்லாம் செய்ய போற, உன்னெல்லாம் முடியுமா, நீனா தேவையில்லா வேலை பார்த்துட்டு இருக்காது, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சொல்லக்கூடாது. என்ன சில பேர் எதை கேட்டாலும் நெகட்டிவா தான் பேசுவாங்க. என்ன இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா, அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா. என்ன அது அங்க அந்த வெளிநாட்டுக்கு போலாமா, அங்கெல்லாம் போனா வேலை கிடைக்காதுப்பா. என்ன இந்த ட்ரை பண்ணுவோமா, ட்ரை பண்ணா எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கான்னு தெரியுமா, அதெல்லாம் பண்ணாதப்பா, அந்த படிப்புலாம் படிக்காத. என்ன ஆனா அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வம் இருந்துச்சுன்னா அவனை தட்டி கொடுக்கும். என்ன தட்டி கொடுத்து அவனும் என்ன பண்ணும், சில இந்த மாதிரி தடைகள் வரும்போது பெரிய பார்வை பெரிதாக்கணும். அல்லா நமக்கு உதவி செய்வான். என்ன அப்படிங்கும் போது வந்து அந்த அவன் மூலமா நிறைய மக்களுக்கும் அல்லாஹ்க்கும் பிடிச்ச விஷயங்களை வந்து அவனால சாதிக்க முடியும். என்ன சோ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கேட்கணும், வாழ்க்கையில் நம்மளுடைய பார்வை என்ன, அல்லாஹ் நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறோம் உலகத்துல, நம்ம பர்பஸ் என்ன. சும்மா காலையில எந்திரிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், காசு பணம் சம்பாதிச்சோம், ஃபேமிலியை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் நல்ல 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 காரியங்கள் தான். இல்ல அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரிலாம் என்ன பார்வை வச்சு நம்ம என்ன சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ஒரு இதுல பார்த்தேன், ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லையே யூடியூப்லயே பார்த்தேன். ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸ்டார் ஃபிஷ்னு கரை ஓரத்துல வந்து நிறைய ஒதுங்கும், ஒரு ஆத்தங்கரையில, ஒரு கடல் கரையில. பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மீன்கள், அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கரையில வந்து ஒதுங்கி கிடக்கும். என்ன கொஞ்ச நாள் அப்படியே ஒதுங்கி இருந்தா எல்லாம் இறந்து போயிடும். என்ன பண்ணும், யாராவது எடுத்து தண்ணியில விடணும். அதை ஒருத்தர் தூக்கி தண்ணியில போடுவாரு அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷ. என்ன அது வந்து உயிர் பெற்று போயிடும். ஒருத்தர் வந்து கேட்பாரு, நீ இந்த மாதிரி மீனை வந்து தூக்கி போடுறிய, இந்த மாதிரி கோடிக்கணக்கான மீன் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி போட முடியுமா அப்படின்னு கேட்பாரு. நான் என்னால எல்லாத்தையும் முடியாது, இந்த இன்னொரு மீனை தூக்கி இந்த மீனுக்கு நான் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படிம்பாரு. சோ நான் இந்த உதவி செய்யறேன் அப்படிம்பாரு. நம்ம வந்து உலகத்துல வந்து எல்லாரையும் நம்ம மாத்த முடியாது. ஒருத்தங்களை நம்ம
ஒரு நேரம் ஒரு நிமிஷத்துல ஒருத்தங்களை மாத்தினாலே வந்து அது ஒரு பெரிய மாற்றம் தான். அல்லாஹ்க்கு பிடிச்ச ஒரு பார்வை தான் அது சொல்லுவேன் நம்ம என்ன. ஸோ அல்லாஹ் வந்து உலகத்தை வாய்ப்பு கொடுத்துருக்குறான். ஸோ வேற என்னன்னா நம்ம ரெண்டாவது பார்வை, நம்மளுடைய பார்வையோட அளவு வந்து பெருசாகும் போது தான், அதாவது நம்ம பாத்திரம் பெருசா இருந்தா தானே அது உள்ளக்க தண்ணி நிறைய ஊத்த முடியும் என்ன. சின்னோண்டு கப்புல எவ்வளவு தண்ணி கொள்ளும்? ஒரு 50 மில்லி கொள்ளும் இல்லைங்களா? அதே ஒரு பெரிய கண்டெய்னர்ல 5 லிட்டர் கொள்ளும். அந்த மாதிரி நம்ம பார்வை வந்து பெருசாக்கும் போது, விரிவடையும் போது, நம்ம வந்து பெருசா சிந்திக்கும் போது நமக்கு நிறைய நம்ம வந்து நம்ம பெருசா வளருவோம், நம்ம சாதனைகளும் பெருசா இருக்கும். ஸோ நம்ம பார்வைகளும் பெருசாக்கணும். சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம இதை சொன்னாலும் நமக்கு எதாவது தெரியுமே இந்த விஷயம் என்ன, இந்த இந்த அட்வைஸ் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குமே ஏற்கனவே அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. இதை சரி, இது மூலம் புதுசா நம்ம என்ன கத்துக்கிறோம், சில விஷயங்கள் தான். அதுவும் ஒரு ஸ்டோரி பார்த்துருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஒருத்தர் வந்து ஒரு குருகிட்ட வந்து ஒரு சிஷ்யன் வருவான். குருவே, நான் வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் கத்துக்க வேண்டி வந்திருக்கிறேன், சொல்லிக் கொடுங்க அப்படிமா. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இது தெரியுமே அது தெரியுமே இது தெரியுமே அது தெரியுமேமா சிஷ்யன். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கப்ல இந்த டீ, சைனீஸ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன், டீயை எடுத்து ஊத்துவாரு. அந்த கப்ல டீ ஊத்திக்கிட்டே எல்லாம் கீழே ஊத்தும், கீழே ஊத்தி தரையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சிஷ்யன் கேட்பான், நீங்க என்ன செய்யறீங்க குரு, புரியலையே, ஏன் இந்த மாதிரி டீயை வேஸ்ட் பண்றீங்க, எல்லாம் கீழே ஒடிஞ்சு ஊத்துது. இந்த மாதிரி தான் உன்னோட மைண்ட்ல இருக்குது என்ன, நான் ஏற்கனவே நிரம்பி இருக்குது, அதை முதல்ல காலி பண்ணு என்ன. உனக்கு வந்து புதுசா கத்துக்கணும், ஒரு புது விஷயங்கள் வந்திருக்கோம், நீ வந்து எப்போ உன் மைண்டை வந்து ஃப்ரீயா வச்சுக்கிறியோ அப்பதான் புது விஷயங்கள் உள்ள போகும். நமக்கு தான் எல்லாம் தெரியுமே என்ன. ஸோ புது விஷயங்களை படிக்கணும், புது விஷயங்கள் புத்தகங்கள் படிக்கலாம் என்ன, நேரத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன. சில பேர் இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப், ஃபேஸ்புக்ல வருது, சில ஷார்ட்ஸ்ல சின்ன சின்ன அறிவுரைகள்லாம் வருது. இருந்தாலும் புத்தகங்கள் படிக்கிறது என்ன, ஒரு மார்க்கத்தை படிக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க ஃபீல்ட்ல பிடிச்ச விஷயங்கள் எவ்வளோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது என்ன, அதை அவங்கள படிச்சு அந்த முடியலன்னா சில கோர்சஸ்லாம் இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், கோர்சஸ் இருக்கும். டீப்பா போனாங்கன்னா இந்த துறையில அவங்களும் இன்னும் மேல மேல போகலாம். ஸோ அவங்களுடைய அப்பதான் அந்த பார்வை, திருக்குறள்ல கூட நம்ம படிச்சிருக்கிறோம், தொட்டணை தூரும் மணற்கேணி மாந்தரதம் கட்டணை தூரும் அறிவுன்னு சொல்லி. எப்போ எந்த அளவுக்கு நம்ம கற்றல் கற்க 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 நமக்கு அறிவும் பெருகும், நம்ம பார்வையும் வந்து விரிவாகும். ஸோ இன்ஷா அல்லா அந்த மாதிரி பார்வைன்னு சொன்னோட எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. நல்லா பாருங்க, நான் பார்வை பார்க்கறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு இல்ஹாம போடுவானா அல்ல என்ன. ஸோ எனக்கு வந்து தோணுன இந்த இல்ஹாம் எனக்கு. ஸோ பார்வையை விரிவுபடுத்துவோம். பார்வை விரிவுபடுத்தினா நம்ம வந்து பெரிய குறிக்கோள்கள்லாம் உயர்ந்த குறிக்கோளை வைக்க சொல்றான். எல்லாம் அக்பருங்கிறான் இல்லையா. நீ ஏன் சின்னதா திங்க் பண்ணேன்னு கேக்குறான். நான் கபீரா இருக்கிறேன், அக்பரா இருக்கிறேன் என்ன, நீ பெருசா திங்க் பண்ணு. நான் சும்மா சாதாரணமா உன்னை படைக்கல, நான் உன்னோட ஆற்றல் வந்து பெரிய ஆற்றல், நான் என் கையால படைச்சிருக்கிறேன் என்ன, என் ரூஹம் உனக்கு ஊதி இருக்கிறேன். நீ ஏன் எப்படி நீ திங்க் பண்ணலாம், உன்ன நெகட்டிவா எப்படி திங்க் பண்ணலாம் என்ன அப்படின்னு நல்லா வந்து நம்மள கேக்குறான். ஆமா, நமக்கு வந்து சின்னதா திங்க் பண்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறான். பெருசா திங்க் பண்ணு என்ன, உனக்கு அதுக்குதான் படிச்சிருக்கணும் அந்த உலகத்துல என்ன. சோ இந்த ஆயத்துக்கள் மூலமா இதெல்லாம் நம்ம வானத்தை பார்க்கும் போது அல்லாவுடைய பார்வை எவ்வளவு பெரிய பார்வை. நம்ம அல்லாவுடைய பார்வை பார்க்க முடியாது, அல்லா உலகத்தை படைச்சு பர்பஸ் அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ண முடியாது. பட் நம்ம படைச்ச நோக்கத்தை அதுக்காக ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நோக்கம் நோக்கம் நோக்கம்னு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நேச்சுரலா சில விஷயங்கள் வரும், டக்குனு செய்ய ஆரம்பிச்சிடணும். அதை பத்தி ரொம்ப யோசிக்க தேவையில்லை, எல்லா மேல தவக்கத்தை வச்சு ஆரம்பிச்சு பிளான் பண்ணி செஞ்சுட்டா இன்ஷா அல்லா நம்முடைய வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். இப்போ ரெண்டு உலக வளர்ச்சியும் நல்லா இருக்கும். வந்து நமக்கு முதல்ல திருப்தி கிடைக்கும். மேபி இன்ஷா அல்லா அது மூலம் பொருளாதார வளர்ச்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல ஆகிரத்துல வந்து நமக்கு பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கலாம் இன்ஷா அல்லா.